திருவிழா திருவிழா அறிவு திருவிழா அப்படின்னு ஒருத்தர் அறிவு திருவிழா ஒன்று நடத்தி அதை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். யார் அவர்? தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான். இப்போ அவர் அறிவு திருவிழா நடத்துறதை பற்றி நம்ம நடத்துகிறோன்னு பெருமையாக பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம நடத்துறதை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும். நிறைய பேர் தொண்டர்களுக்கு அறிவு வந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி அறிவு திருவிழாலாம் பண்ணி படிக்க சொல்லி எல்லாருக்கும் வரலாறுலாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க பொழப்பு அரசியல் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்திலே இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஜென்ரலாக பேசின மாதிரி தான் இருந்துச்சு. சரி, பேர் சொல்லாமல் நாகரிகமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா அப்புறம் யாரை சொல்கிறாரு அப்படிங்கிறத பச்சையாகவே சொல்லி காட்டி பேசி போட்டார். எங்கே தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இனி அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பத்தி தெரியாது, பேருங்க அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அதிமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னே அவங்களுக்கு தெரியாது. திமுகவை விமர்சிக்கணும், கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்பவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா, கொள்கை தெரிஞ்சிருச்சுன்னா, மக்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வியை நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம். கேட்பாங்கல்ல, பாஜகவோட இன்னைக்கு இனிமே எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது சொன்னாங்களே, இப்ப ஏன் கூட்டணி வச்சீங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன் நீங்களே சொன்னீங்களே 4 மாசம் முன்னாடி இனி எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே, இப்ப மறுபடியும் நாம பாஜகவுக்கு அடிமையா போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பாங்க. அதனாலதான் அந்த தொடர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார். அதுக்கப்புறமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தானே அட்டாக் பண்றாரு. அப்படியே அதை ஃபாலோ அப்ல அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் பயங்கரமான ஆள். அவருக்கு அவங்க தலைவர்களை பற்றியோ ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கே ஒரு வரலாறு கிடையாது, அவருக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவர் படித்த ஒரே புக்கு சேகிரா எழுதிய கம்ப ராமாயணம், அதை நான் தேடிட்டு இருக்கிறேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வேற பங்கம் பண்ணியிருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் படிச்சது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான். நாங்களும் புத்தக காட்சியா தேடிட்டு இருக்கிறேன். கொள்கைகள் மட்டும் மறக்கல, அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்திருக்கிறார் பல நேரத்தில். சமீபத்தில் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில பேட்டி கொடுத்தார், அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்களை பற்றி தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னார்னு சொன்னல, அது எதுக்கு சொல்கிறாருன்னா, அவர் ஒரு இன்ஸ்டன்ஸில் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு போயிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு வெளியே அண்ணா அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி தலைவர்களுக்கே அடையாளம் தெரியாமல் கன்ஃபியூஷனில் அவங்க தலைவர் யாருன்றதே அவங்களுக்கு புரியாமல் தான் இருந்துட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ அப்பேற்பட்ட அவருக்கு இந்த மாதிரி அறிவு திருவிழா நடத்துறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம மேலே கோச்சிக்கிறாங்க வேற, என்னங்க இது அறிவு திருவிழான்னு. அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறேன், உங்களுக்கு என்ன அப்படின்ற லெவலுக்குலாம் பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம், யாரை கேட்டு நடத்துனீங்க, எதுக்காக நடத்துனீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான், அதுவும் அறிவு திருவிழால அவங்கள விமர்சிச்சு பேசிட்டோன்னு கோபம் வேற. எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அதனால அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி. சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? கிருமிகிட்ட எப்படி நம்ம விலகி நிக்கணுங்கிறதுக்காகத்தான் பேசினாதான் சுகாதார மேம்பாட்டை பத்தி நம்ம தெளிவா பேச முடியும்.